சி அவர் தோத்து போயிட்டதை அக்செப்டாவது பண்ணிக்க விடுங்க. இந்த எலெக்ஷன்னால நடந்த ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இனிமே தமிழ்நாடு மக்கள் யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், யாருமே ஜாதி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க இந்த ஜாதி தான் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது பார்க்க ரொம்ப ஜெனியூனா இருக்கு. எந்த பிஆர் மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப ஜெனியூனா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. வி மிஸ் யூ ஸ்டாலின் ஸ்டார்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவோ ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நல்லதா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தோம், நீங்க இன்னைக்கு தோத்து போயிட்டீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டதுனாலதான் விஜய் இன்னைக்கு சிஎம் ஆக போறாரு, ஸ்டாலின் தோக்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. கொளத்தூர் தொகுதியிலையும் அப்படிதான். சென்னையிலேயே மாடஸ்ட் தொகுதினா அது வந்து கொளத்தூர் தொகுதி தான். அங்கேயுமே அவர் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு. தோக்கடிக்கப்பட்டு அவர் போயிட்டு அங்க போய் பாக்குறாரு அந்த மக்களை. எல்லாரும் அழறாங்க, பயங்கரமா அழறாங்க. ஏன்டா அழறீங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தோக்கடிச்சிட்டாங்க ஆனாலும் அழறாங்க. இப்ப நடந்த இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வந்து பயங்கர இம்பாக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு இம்பாக்ட் ஆனதா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்ட கட்சியுமே தோத்து தான் போச்சு. அப்போ கூட இவ்வளோ இம்பாக்ட் இல்லை. ஓகே தோத்து போச்சு, டிஎம்கே வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம், அதுவும் தோத்து போயிருக்கு. இட்ஸ் ஓகே. அதை அக்செப்ட் பண்ணிக்க விட மாட்டேங்கிறாங்க. வி மிஸ் யூ இவ்வளோ மிஸ் பண்றவங்க ஓட்டு போடும்போது எங்கேயா இருந்தீங்க? எல்லாரும் கோமாவில் இருந்தீங்களா? இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல. எண்ட் ஆஃப் த டே டெமோக்ரஸிக்கு என்ன நடக்க போதோ அதான் நடக்க போகுது. மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன நடக்க போதோ, அதுக்கான என்ன பலன் கிடைக்க போதோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் இட் கோ. என்ன நடக்குதோ அதை அப்படியே விடுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நாம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. குயிக்கான ஒரு லஞ்ச் பாக் ரெசிபி நான் பண்ணிட்டேன். ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஹாட் கார்லிக் சிக்கன் ரைஸ்.